ஸ்லெண்டனா மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கா? அவன் வாய் மட்டும் ஏன் இவ்வளோ பெருசா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்லெண்டனா அவங்க அம்மா அப்பா இவங்க 3 பேருமே ஒரு குட்டி வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள இருக்கு. அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள மனுஷங்க நடமாட்டமே இருக்காது. ஸ்லெண்டனாவோட வீடு பக்கத்துல ஒரு வீடு கூட கிடையாது. வெறும் காடு மட்டும்தான் இருக்கும். ஸ்லெண்டனாவோட வீட்டுக்குள்ள எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே இருக்காது. இதனால ஸ்லெண்டனா என்ன பண்ணுவா அப்படின்னா அவங்க அப்பா சைமன் கூட காட்டுக்குள்ள தான் விளையாடுவா. அப்போ ஒரு நாள் ஸ்லெண்டனா அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு வானத்தை பார்க்குறா. அப்போ வானத்தில் அவங்க அம்மா ஏஞ்சல்னா ஃபேஸ் மாதிரியே தெரியுது. இதை பார்த்துட்டு உடனே வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறா. சைமனுக்கு ஒன்றுமே புரியல, இவையே திடீர்னு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க வீட்டில் உள்ள ஒரு பெட்டில் ஸ்லெண்டனா ஏஞ்சல்னா 2 பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த சைமன் இவங்க 2 பேர் இல்லாத உலகத்தில் நம்ம மட்டும் ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்துடுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள ஒரு கத்தியை எடுத்து கையை கிழிச்சுக்கிட்டு இறந்து போயிடுறாரு. இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஸ்லெண்டனா ஏஞ்சல்னா 2 பேருமே முழிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே ஜஸ்ட் பிராங்க் தான் பண்ணியிருக்காங்க. சைமனோட ரியாக்ஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் யாருமே இல்லை, வெறும் அமைதியாக தான் இருக்கு. ஏஞ்சல்னாவும் போய் ஹெல்ப்னு கேட்டு பார்க்குறா, பட் யாருமே வரல. திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்து சைமனை பார்க்குறா, பட் சைமன் கிச்சனில் இல்லை. அப்புறம் தேடி பார்க்கும் போது தான் தெரியுது இவங்க பிராங்க் பண்ண அதே பெட்டில் தான் சைமன் இருக்காரு. ஸ்லெண்டனாக்கும் ஏஞ்சல்னாக்கும் ஒன்றுமே புரியல. சைமனை யார் தூக்கி பெட்டில் போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கிறாங்க. அப்போ திடீர்னு பெட்லேருந்து சைமன் ஆவியாக எந்திரிக்கிறாரு. சைமன் ஏஞ்சல்னாவையும் ஸ்லெண்டனாவையும் பயங்கரமாக திட்டுறாரு. உங்களுக்கு பிராங்க் பண்ண வேறு எதுவுமே கிடைக்கலையா, இது இல்லாமல் பிராங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டினது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்னாவை அடிச்சே கொண்டுடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்லெண்டனாவோட வாயை பிடிச்சி உடச்சி கொண்டுடுறாரு. இப்போ 3 பேருமே ஆவியாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸ்லெண்டனாவோட வாயுமே இதனால தான் இப்படி ஆயிடுச்சு.